A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Assalamu alaikum one and all, and welcome everybody for the 16th session of Life History of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. A couple of things. If at all we have questions, let us keep it to the end. Keep it until the end for the question hour, so as to not to interrupt the flow of the session. Secondly, I want to remind myself and all of us to say Sallallahu Alaihi Wasallam when Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam's name is being told. So let us go with the recap. Last session we read about two chapters. One is family divisions and the other one is R. Family divisions is just summarizing. Ruqayya ரலியல்லாஹு அன்ஹு வந்து லைக் டாட்டர் ஆஃப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வந்து உத்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவை கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களோட லைக் அபுல் அஹப்ன்ற ஒருத்தவர் இருந்தார். அவரோட சன்னோட ஃபஸ்ட்டாக பேசி வச்சுருந்தாங்க இவங்களுக்கு ருக்கையாவை. அந்த மேரேஜ் டைம் உடஞ்சதுக்கப்புறம் உத்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவோட கல்யாணம் நடந்தது. கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹுவோட நெஃபியும் வந்து அவர் நாட் பார்ட் ஆஃப் இஸ்லாம், but if he refuses the proposal of Quraysh to divorce Zainab ரலியல்லாஹு அன்ஹு வந்து டிவோர்ஸ் பண்ணுற ஒரு இதை வந்து அவர் வந்து மறுத்துட்டார். he was not part of Islam, but still அவங்களோட love was stronger. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஹோல் ஃபேமிலியே வந்து இஸ்லாத்தில் இருந்தாங்க, பட் அவங்களோட சன்னை தவிர. ஸோ ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட க்ளோசஸ்ட் கசின் அப்துல்லா அண்ட் அபு சுஃபியான் அவங்க வந்து they became enemies of Islam. Umar bin Khattab raliallahu anhu, not a Muslim yet, but opposed Islam strongly. அவங்களோட சிஸ்டரும் பிரதர் இன் லாவும் முஸ்லீம் ஆயிட்டாங்க, பட் they did it in secret, fearing உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தி ஆர், ஸோ குரானை பற்றியும் தி கியாமத் நாளை பற்றியும் இந்த சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கு. ஏர்த்தும் ஹெவன்ஸும் வந்து பக்கத்தில் வரப்போகும்போது the earthோட கம்போசிஷனே மாறிடும் அண்ட் இட் வில் பிகம் கம்ப்ளீட்லி ஃப்ளாட். மவுண்டன்ஸ் எல்லாம் உடஞ்சிரும் அண்ட் earthோட ஸ்ட்ரக்சரே கம்ப்ளீட்டாக மாறிடும். அந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து they will be screaming for help, they will be asking the barrier, the barrier to be put between earth and heavens. அந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் டென்ஷன் இருக்கும். அதுவும் இல்லாமல் குரான்ன்றது வந்து இட் இஸ் அ புக் ஃப்ரம் ஹெவன். இந்த அதோட வேர்சஸ் வந்து இட் ஹேஸ் ட்ரூலி அ டிவைன் நேச்சர். ஸோ அதில் வந்து ஹெல் ஹெவன் எல்லா விஷயத்தையும் கியாமத்தினாலே எல்லாத்த பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது குரான்ன்றது வந்து இந்த டெம்பரரி லைஃப்பில் ஒரு பர்மனெண்ட்டான திங். ஸோ குரான்ன்றது வந்து அகெயின் இட் இஸ் அ ரிமைண்டர் ஃபார் அஸ் டு ரிமைண்ட் அஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் தி ஆஃப்டர் லைஃப். லெட் அஸ் டைவ் இன் டு தி today's session. Chapter number 26, 3 questions. At every assembly of Quraysh, there was at least some discussion of what seemed to them their greatest problem, and they now decided to send to Yathrib to consult the Jewish rabbis. Ask them about Muhammad, they said to their two envoys. Describe him to them and tell them what he says, for they are the people of the first scripture, and they have knowledge of the prophets which we have not. The rabbis sent back the answer. Question him about 3 things wherein we will instruct you. If he tell you of them, then he is a prophet sent by God. But if he tell you not, then is the man a forger of falsehood. Ask him of some young men who left their folk in the days of old, how it was with them, for theirs is a tale of wonder. And ask him tidings of a far traveler who reached the ends of the earth in the east and in the west. And ask him of the spirit what it is. If he tell you of these things, then follow him, for he is a prophet. இது ஆரம்பத்தில் வந்து குறைஷ் வந்து நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, இஸ்லாம்ன்றது ஒரு சின்ன கல்ட்டு. அவங்க வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லீட் பண்ணுறாங்க, ஜஸ்ட் சம் ஆஃப் த கைஸ் ஆர் டூயிங் இட். அது வந்து ஒரு பெரிய இது பண்ணுற மாதிரி இக்னோர் பண்ணிடலான்ற மாதிரி இருந்தாங்க. பட் லேட்டர் இஸ்லாமோட எசன்ஸ் வந்து பீப்புளுக்கு தெரிய தெரிய நிறையா பேர் வந்து இஸ்லாமை வந்து எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு தருவாயில்
நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இப்போது மேபி ஒரு சில ஹஸ்பண்ட் வந்து இஸ்லாம் தழுவிருப்பார், சில ஃபேமிலியில் ஒய்ஃப் மட்டும் தழுவிருப்பாங்க, சில ஃபேமிலியில் மகன் மட்டும், சில ஃபேமிலியில் அத்தா மட்டும், அந்த மாதிரி ஒரு சில குழப்பங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து அவங்க த்ரெட்னிங்காகவே பார்த்தாங்க. நமக்கு தெரியும் நிறைய அட்டம்ஸ் வந்து அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா அட்டம்ஸும் ஃபெயில் ஆயிடுச்சு டு ஸ்டாப் இஸ்லாம். இப்போது அவங்க வந்து ஒரு ஐடியா கன்சீவ் பண்ணுறாங்க. என்னென்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, 2 பேரை வந்து நம்ம யத்ரிப்க்கு சென்ட் பண்ணலாம். யத்ரிப்னா இப்போ கரண்ட்லி மதினா. ஸோ யத்ரிப்க்கு வந்து நம்ம 2 பேரை சென்ட் பண்ணலாம். அங்கே வந்து இனிஷியலி இட் வாஸ் ஜூஸ் பாப்புலேஷன், ஜூஸ் தான் வந்து அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் வந்தது வந்து ஜூஸ் கம்யூனிட்டிக்கு தான் வந்திருக்கு முன்னாடி. ஸோ அவங்கள்ட்ட நம்ம அனுப்பிச்சு இந்த விஷயத்த என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம், தெளிவுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து பதில் வருது. இந்த மாதிரி 3 கேள்வி கேளுங்க அவங்கள்ட்ட. இந்த 3 கேள்வியை வந்து கேட்டு அவர் பதில் சொல்லிட்டாருன்னா தென் ஹீ இஸ் அ ப்ராஃபட். அப்படி இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லலைன்னா தென் ஹீ இஸ் ஃபால்சிஃபைங் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா, தேர் ஆஸ்கிங் டு ஆஸ்க் அபவுட் ஒரு அந்த காலத்தில் அவங்களுக்கும் வந்து முந்தின ஜென்ரேஷன் சொல்ல முடியாது, மேபி ஒரு 2-3 ஜென்ரேஷன்ஸ் ஆர் அவங்களோட ஒரு ஹிஸ்ட்ரி இது. ஆஸ்கிங் அபவுட் ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். அவங்க வந்து தன்னோட பீப்புளை விட்டு தனிமையில் வந்து அவங்க இருந்தாங்க. அவங்கள பற்றி கேளுங்க. பிகாஸ் அவங்களோட ஸ்டோரி வந்து இட்ஸ் அ ஒண்டர் ஆஃப் ஒண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இவங்கள ஒரு ட்ராவலரை பற்றி கேட்க சொல்கிறாங்க. அந்த ட்ராவலர் வந்து ஈஸ்டோட எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டாரு, வெஸ்டோட எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராவலர் அவரை பற்றி கேட்குறாங்க. மூணாவது வந்து சோல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் சாப்டர்லேயே நம்ம வந்து ஒரு வேர்ஸ் வந்து வந்தது லைலத்துல் கத்ரை பற்றி சொல்ல போகும்போது. ஸோ அந்த லைலத்துல் கத்ரில் வந்து ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் வந்து இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி, அதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலாம், அதை நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். பட் அல்ஹம்துலில்லாஹ் இதுலேயே வந்து ஒரு ஆன்சர் வந்து அதுக்கு வருது. அது என்னன்னு பார்ப்போமே. When the envoys returned to Makkah with their news, the leaders of Quraysh sent to the Prophet and asked him 3 questions. He said, "Tomorrow I will tell you," but he did not say if God will. And when they came for the answers, he had put them off, and so it went on day by day until 15 nights had passed, and still he had received no revelation of any kind. Neither had Gabriel came to him since they had questioned him. The people of Makkah taunted him, and he was distressed by what they said and greatly saddened that he had not received the help he had hoped for. Then Gabriel brought him a revelation, reproaching him for his distress on the account of what his people said, and telling him the answers to their 3 questions. The long wait he had to endure was explained in the words, "And say not of anything, verily I shall do that tomorrow, except thou sayest if God will." இப்போது அந்த என்வாய்ஸ் வந்து ரிட்டன் வந்துடுறாங்க. வந்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூப்பிட்டு விட்டு இந்த 3 கேள்வியை அப்படியே அவங்க கேட்குறாங்க. கேட்க போகும்போது ரசூல்லா சொல்கிறாங்க, நாளைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க அந்த இடத்துல இஃப் காட் வில்னு சொல்லலை. எப்போயுமே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போகும்போது இஃப் காட் வில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க ஸோ சொல்ல போகும்போது நெக்ஸ்ட் டே வந்து அவங்க ஆன்சருக்காக வந்து கேட்குறாங்க. கேட்குறப்போ பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்சர் இல்லை, ஏன்னா வகை எதுவும் வரல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வராங்க. இந்த மாதிரி 15 நைட்ஸ் போயிடுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வந்து எதுவுமே வரல. இந்த கொஷின் கேட்டதுலேருந்து எதுவுமே வரல. ஸோ என்ன விஷயம், என்ன இது அப்படின்றது தெரியல. இப்போ முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம்ல, வஹீன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லும்க்கு நிறையா இதில் வரும். ஒரு இதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீல் ஃபீல், அவங்க வஹியை பற்றி சொல்ல போகும்போது ஹீல் ஃபீல் ஒரு ரிங்கு மாதிரி தெரியும், அதை கான்சன்ட்ரேட் பண்ண போகும்போது அவங்களுக்கு அது வஹி வரும். இன்னொன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்குல்ல. ஸோ வஹியும் வரல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வஹி கொண்டு வரல, எதுவுமே வரல. ஸோ ஹீ வாஸ் ஆல்சோ டிஸ்ட்ரெஸ்ட்.
பீப்புள் ஸ்டார்டட் டாண்டிங் ஹிம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. பட் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னென்னா, அவங்க இந்த மாதிரி வருத்தத்தில் இருக்க போகும்போது ஒரு டைமில் வந்து வஹி வருது எக்ஸ்பிளைனிங் ஆல் தி சிச்சுவேஷன்ஸ் அண்ட் தி ஆன்சர் டு ஆல் தி கொஷின்ஸ் ஆல்சோ. அது என்னென்னு பார்த்தா மொதல் வேர்ஸே வந்து, and say not of anything, verily I shall do that tomorrow, except thou sayest if God will. எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல போகும்போது இஃப் காட் வில்னு சொல்லிடுங்க, அது சொல்லாமல் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ஸ். இப்போது இதில் ஒரு நல்ல ஒரு படிப்பினை இருக்குது. அது என்னென்னு பார்த்தா, நம்ம நார்மலாக நம்ம விஷயங்கள் செய்ய போகும்போது எந்த ஒரு விஷயமுக்கு நம்ம வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறோம்னாலும் இல்லை ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டாக நம்ம ஒரு விஷயம் சொல்ல போகிறதுனாலும் நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்ல போகும்போது என்ன ஆகுதுன்னா, 2 விஷயம் நடக்குது. பேக்ரவுண்டில் என்னோட புல்ல சவுண்டு போட்டுட்ருப்போம், ப்ளீஸ் இக்னோர் தட். என்னென்னா, இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு இப்போது எந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போகும்போதும் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லிட்டு சொன்னால் 2 விஷயம் நடக்கும். அது என்னென்னா, ஒன்று வந்து நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம அல்லாஹ் மேலே சாட்டுறது. இஃப் அல்லாஹ் வில்ஸ் I'll do it if Allah wills அப்படின்ற மாதிரி. அப்போது என்னதுன்னா, நமக்கு நாமளே வந்து சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி அல்லாஹ் நாடினால்தான் இந்த விஷயம் நடக்கும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க அதை கேட்க போகிறவங்களுக்கும் அது புரியணும், அல்லாஹ் நாடுனா இந்த விஷயத்தை அவர் செய்வார் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல we are putting the entire thing on Allah. பட் வேறல்ஸ் நீங்கள் நம்ம எஃபர்ட் எல்லாமே போடுவோம், அது நம்ம போடாமலாம் இருக்க மாட்டோம், சும்மா இன்ஷால்லான்னு சொல்லிட்டு நம்ம சைலண்ட்டாக இருக்கிறதுக்காக இல்லை. பட் நம்ம எஃபர்ட்டை வந்து போடுறத அல்லாஹ் மேலே பொறுப்பு சாட்டி நம்ம போடுறது, அல்லாஹ்வை வந்து முன்னிறுத்தி நம்ம போடுறது. ஸோ அதுதான் அதோட சென்ஸு. ஸோ இதில் சைக்கலாஜிக்கலாகவும் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குது, ஒண்டர்ஃபுல்லான விஷயம் நடக்குது. என்னென்னா, இஃப் எனிதிங் ஃபெயில்ஸ் ஆர் சக்சீட்ஸ் we will also know it happened because of Allah only. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ணோம்னா. அதே மாதிரி எந்த ஒரு நேரத்துலையும் செகண்ட் ஒன்று வந்து இட் வில் ஆல்வேஸ் புட் அஸ் இன் ஹியூமிலிட்டி. நம்மளை கொண்டு எதுவுமே இல்லை அப்படின்றத நம்ம உணர்ந்து நம்ம வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயம். ஸோ இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் he used to always say if God will. அதை வந்து அவங்க வந்து சின்சியராக சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பட் அந்த ஒரு தருணத்தில் அவங்க அதை சொல்லலை. But the delay of this revelation, although painful to the Prophet and his followers, was in reality an added strength. His worst enemies refused to draw conclusions from it. But for those many of the Quraysh who were in 2 minds, it was a powerful corroboration of his claim that the revelation came to him from heaven, and that he had no part in it and no control over it. Was it conceivable that if Muhammad had invented the early revelations, he could have delayed so long before inventing this latest one, especially when so much appeared to be at stake? The believers drew strength also, as always, from the revelation itself. ஸோ இப்போ அல்லாஹ் தாலா வந்து எந்த ஒரு நிகழ்வை நடத்துகிற போகும்போதும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வஹீகள் வரப்போகும்போதும், படிப்பினைகளாக வரப்போகும்போதும், உம்மத்துக்கும் சரி, சில நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்குமே சரி தான், எப்பயுமே அந்த மாதிரி நடக்க போகும்போது 2 விஷயத்தை அல்லாஹ் தாலா வந்து அரங்கேற்றுவான். ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு படிப்பினை வந்து இறங்கும். இன்னொரு விஷயத்தில் வந்து பார்த்தா, இஸ்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான ஒரு செயல்பாடை அந்த ஒரு நிகழ்வை நடத்தி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. என்னென்னா, இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எனிமீஸ் வந்து அவங்க கோல்ட் ஹார்ட்டட் பீப்புள். தே ஆல்வேஸ் பிலீவ் இன் வாட் தே பிலீவ். அவங்க வந்து மற்ற ஒரு விஷயத்தை அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை, டியூ டு அரகன்ஸ். ஆனால் இவங்க இருக்கிறாங்கல்ல, இப்போ இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படின்னா, தேவர் டபுள் மைண்ட். இப்போ ஒருவேளை உண்மை தான் சொல்கிறாங்களோ,
ஒருவேளை வந்து இது உண்மையாக தான் இருக்குமோன்ற மாதிரி ஒரு டவுட்லேயும் சில பேர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன இதில் வந்து அவங்களுக்கு என்ன இந்த கொராபரேஷன்னு சொல்லப்படுது. கொராபரேஷன்னா இட் இஸ் லைக் அஃபர்மிங் தேர் டவுட். அது பெனிஃபிட்ஸ் ஆஃப் டவுட் அவங்களுக்கு இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. லைக் அது இட்ஸ் அஃபர்மிங், இட்ஸ் கிளியரிங் தேர் மைண்ட். ஆக்சுவலி இப்போது இஸ்லாம் அவங்க மேலே இன்க்ளைண்டாக இருக்கிற ஒரு விஷயத்தை இன்னும் அது உறுதிப்படுத்துது. எப்படின்னா, இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வஹி எனக்கு வருது அப்படின்னு சொல்லி தான் இஸ்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இஸ்லாமை வந்து அவங்க சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வஹி வராமல் இருந்திருந்தா இந்த கேள்வியை கேட்ட உடனே அவங்க பதில் கொடுத்துருப்பாங்க. அவங்க இவ்வளோ நாள் டிலே பண்ணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. பட் இவ்வளோ நாள் டிலே பண்ணிவிட்டு அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் கம்ஸ் லைக் நீங்கள் எப்போயுமே இன்ஷா அல்லான்னு சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு படிப்பினை அதில் வருது. அண்ட் it's like Rasul sallallahu alaihi wasallam, he says everything. It's not like he hides some revelations and he expresses some இது மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க. அடுத்த வகை வர்றது, ஒரு கேள்விக்கு வந்து வகை வர்றதுல எந்த ஒரு குரோனாலஜியில் வருதோ அதை அப்படியே சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் அவங்க மைண்டில் வந்துருச்சு. ஸோ அப்போ உண்மையிலே அவங்களுக்கு வந்து வஹி வந்து அல்லாஹ்ட்டேருந்து தான் வருது போல் அப்படின்றத அவங்க உறுதி மூலமாக எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் பிலீவர்ஸ் ஆல்சோ எப்போயுமே அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை ஏற்றுற ஒரு விஷயமாகவே இப்போது ஆன்சர்ஸ் வருதில்ல, அதுவும் இருக்குது. அது என்னென்னா, when Quraysh asked for the story of the youths who left their folk in the days of old, a story which no one in Makkah had ever heard, they did not know that it would have a bearing on the present situation to their own discredit and to the credit of believers. It is often called the story of sleepers of Ephesus, for it was there in the middle of the 3rd century AD that some young men had remained faithful to the worship of one God, when their people had fallen away into idolatry and were persecuting them for not following them. To escape from this persecution, they took refuge in a cave where they were miraculously put to sleep for over 300 years. ஸோ மொதல் கேள்வி, அந்த கேள்வி வந்து அவங்க அந்த கேட்டிருந்தாங்களா குரூப் ஆஃப் யங் மென்னை பற்றி. ஸோ அவங்க வந்து என்னென்னா, த ஸ்லீப்பர்ஸ் ஆஃப் எஃபெசஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து குகைத்தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து இந்த அரேபியன் நைட் ஸ்டோரிஸில் இதெல்லாம் கேட்டிருப்போம். இப்போ அவங்க வந்து 3rd century, மிட் ஆஃப் 3rd century ஏடியில் வாழ்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னா, அல்லாஹ் தாலா மேலே ஃபெய்த்ஃபுல்லாக இருந்த மக்கள். அவங்களுக்கு அந்த சிலை வணக்கல்லாம் பிடிக்காமல் ஏகத்துவத்தில் இறைவன் ஒன்றுன்றதை நம்பி வாழ்ந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க நாட்டில் வந்து மற்ற எல்லாருமே வழிகட்டவங்களை தான் இருந்திருக்காங்க. அவங்க சிலை வணக்கம் பண்ணிக்கிட்டு ப்ராப்ளம்ஸ், சிலை வணக்கம் இப்போ வந்து ஏகத்துவத்தில் இருக்கிறவங்களையும் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி தான் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்க அல்லாட்ட ப்ரே பண்ணி, யா அல்லாஹ் எங்களை சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குகையில் போய் ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. அங்கே இருக்க போகும்போது அவங்க தூங்கிடுறாங்க. மிராக்குலஸ்லி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு வச்சுருந்த மிராக்கிள் என்னென்னா, தே ஸ்லெப்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 300 years. ஸோ சுப்ஹானல்லாஹ். In addition to what the Jews already knew, the Quranic narrative told of details that no human eye had seen, such as how the sleepers looked as they slept, their unwitnessed sleep in the cave throughout the centuries, and how faithful dog lay with his front paws stretched over the threshold. இதை வந்து நீங்கள் சூரத்துல் காஃபில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். சூரத்துல் காஃப் அந்த சூறாவே வந்து இந்த இன்சிடெண்ட்டை பற்றி தான் இருக்கும். ஸோ அது என்னென்னா, இட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சினாரியோ. இப்போ அவங்க கேவ்குள்ளே போய் தூங்குறாங்க. அந்த ஸ்டோரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது குர்ஆன் வந்து அந்த காலத்தில் வந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டு சம் இன்ட்ரியூகிங் டீட்டெயில்ஸும் வந்து குர்ஆன் கொடுக்குது. அது வந்து இட்ஸ் லைக் ப்ளோயிங் பீப்புள்ஸ் மைண்ட் அந்த மாதிரி. இப்போ ஜூஸுக்கு வந்து தெரிஞ்சது ஓரளவுக்கு தான். அவங்களுக்கு
தெரிஞ்சளவும் குரான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னலாகவும் சில டீட்டெயில்ஸ் கொடுக்குது. அவங்க எப்படி தூங்குனாங்க, எப்படி அவர்கள் தூங்க வைக்கப்பட்டாங்க, ப்ளஸ் அவங்களோட டாக் வந்து எந்த சிச்சுவேஷனில் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க குரான் வந்து சொல்லுது. அது என்னென்னா, இது நீங்கள் சூரத்துல் காஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும். தே ஹவ் பின் ஸ்லீப்பிங் ஃபார் 300 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஜஸ்ட் ஒரு அனாலஜி என்னென்னா, ஒரு நாளைக்கு நம்ம டயர்டாக இருக்கோம், ஆஃபீஸ்லேருந்து நம்ம டயர்டாகி வந்து தூங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தூங்கி நெக்ஸ்ட் டே ஒரு ஹாலிடே தூங்கி ஒரு அளவுக்கு மேலே நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டா என்ன ஆகுது நமக்கு? வி ஃபீல் வெரி டயர்ட், ரைட்? நம்ம தலைவலிக்கும். ஒரு எக்ஸ்ட்ராவாக அடுத்த நாள் ஒரு 12 மணி 1 மணிக்கு நம்ம எந்திரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மணி 3 மணிக்கு எந்திரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆயிரும்? நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். ஒரு என்டையர் ஒரு பாடியெலாம் வந்து ரொம்ப இதான மாதிரி இருக்கும், வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே பொசிஷனில் நம்ம தூங்குனதுனால அப்படி நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல. குரானில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இவங்க தூங்குகிற இதை வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் வந்து தூக்கத்தில் இருக்க போகும்போது அல்லாஹ் தஆலா அவங்கள திருப்பி போட்டானான். இப்போது ஏர்த்தோட ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் சன்னோட பொசிஷனுக்கும் ஏற்ற மாதிரியும் அல்லாஹ் தஆலா அவங்கள திருப்பி போட்டானான். ஸோ தட் தே ஓன்ட் ஃபீல் த டயர்ட்னஸ் வென் தே வேக் அப். ஸோ அவங்க வந்து இப்போது அதில் வந்து குரானில் வந்து அந்த வேர்ட்ஸை படிக்க போகும்போது சொல்லும், இப்போ இஃப் சம்படி ஹேட் விட்னஸ் தெம், அவங்க நார்மலாக ஏதோ ஒரு டெட் பாடி கிடக்கிற மாதிரி அவங்க கடந்திருக்க மாட்டாங்க. தே வுட் சி லைக் தே ஆர் லைக் என்ன சொல்கிறது, ஒரு குவிக் ஸ்லீப்பில் இருப்பாங்கள்ல. ஒரு ஆள் இப்போ ஒரு குவிக் ஸ்லீப்பில் இருக்கிறதுக்கும் டீப் ஸ்லீப்பில் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. குவிக் ஸ்லீப்பில் இருக்க போகும்போது அவர் அடிக்கடி பிறழுவார், அந்த மாதிரி இருப்பார். ஸோ ஹீ இஸ் லைக் ஆக்டிவாக ஒரு இதில் இருக்கிறாரு, ஒரு லைக் டக்குன்னு இப்போ எந்திரிச்சிருவார், இப்போ எந்திரிச்சிருவாருன்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். அவங்கள நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பிறண்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி பிறண்டுட்டு அந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அவங்களோட டாக் வந்து எந்த மாதிரி பொசிஷனில் இருந்ததுன்னா, இட் வாஸ் ஆல்வேஸ் அட் அ சார்ஜிங் பாயிண்ட், லைக் ஆஸ் இஃப் சம்படி யாராவது அந்த டாகை பார்த்துருந்தாங்கன்னா பயத்தில் விரண்டோடி ஓடியே போயிருப்பாங்க. ஏன்னா வந்து எப்பயுமே ஒரு டாக் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு எப்படி நிற்குமோ அந்த மாதிரியே 300 இயர்ஸ் அங்கே நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். ஸோ அல்லாஹ் தஆலா வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிற மக்கள்களை எந்த வகையிலையும் காப்பாற்றுவான்றது இது ஒரு உதாரணம். As to the second question, the great traveler is named Dhul Qarnayn. He is of 2 horns. The revelation mentions his journey to the far west to the far east. And then answering more than was asked, it tells of a mysterious third journey to a place between 2 mountains where people begged him to make a barrier that would protect them from Gog and Magog and other jinn who were devastating their land, and God gave him power to confine the evil spirits within a space from which they will not merge until a divinely appointed day, when according to the prophet they will work terrible destruction over the face of the earth. Their breaking forth would take place before the final hour, but it would be one of the signs that the end was near. So second question, அந்த செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தா அவங்க பேர் வந்து துல்கர்னைன், த பியரர் ஆஃப் 2 ஹார்ன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க போட்டிருக்க அந்த ஹெல்மெட்டில் அந்த கிங்லாம் வந்து போடுவாங்கல்ல, அந்த காலத்தில் வந்து அந்த ஆர்மரில் போடுவாங்கல்ல, அவங்க வந்து இட் வில் ஹேவ் 2 ஹார்ன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்கள வந்து பற்றியும் வந்து இதே சூறாவில் தான் வருது. என்னென்னா, ஹீ இஸ் அ பர்சன் ஹூ ஹஸ் ட்ராவல்ட் ஃபார் வெஸ்ட் டு த ஃபார் ஈஸ்ட். அவங்க வெஸ்ட்டில் இருந்து இங்கே ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்னு வச்சோம்னா அங்கேருந்து டு த ஃபார் ஈஸ்ட், விச் இஸ் லைக் ஒரு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு ட்ராவல்னே வச்சுப்போமே. ஏர்த்ன்றது உருண்டை தானே. ஸோ ஃபார் வெஸ்ட் ஃப்ரம் த ஃபார் ஈஸ்ட்னா லைக் நம்ம இப்போது லேட்டஸ்ட் டேக் தி குளோப் ஆஃப் த மேப், அதில் ஃபார் வெஸ்ட் என்ன இருக்குது, ஃபார் ஈஸ்ட் என்ன இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு என்டையர்லி அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க 2 மலைக்கு நடுவில் அவங்க நிறையா பேர் அந்த மாதிரி ட்ராவல் அப்போ அவங்க நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய டைப் ஆஃப் மக்களை பார்த்தாங்க. அந்த மாதிரி அதில் வந்து காஃபை படிக்க போகும்போது தெரியும், அதில் நிறையா யாரை பார்த்தாங்க எல்லாம் அப்படி வந்து சொல்லப்படும் சூரத்துல் காஃபில். ஸோ
இன்ஷால்லா மேபி இஃப் யூ ஹேவ் டைம் கோன் விசிட் பண்ணி பாருங்கள். இது மேபி இந்த செஷனுக்கு அப்புறம் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இட் வில் ரிங் அ பெல். ஸோ அப்படி எப்படின்னா ஒரு லேண்டுக்கு வந்து அவங்க வராங்க. அது 2 மவுண்டன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு மக்களை பார்க்குறக்கு அவங்க வராங்க. ஸோ அந்த மவுண்டன்ஸ்க்கு நடுவில் வந்து அவங்க வாழ்கிறாங்க. அதை தாண்டி அந்த சைடு பார்த்தா ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லாக்ட் ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து எப்படின்னா உள்ளக்குள்ளே போகலாம், வெளியே வரணும்னா ஒரு வழியில் தான் வர முடியும், அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ இந்த மக்கள் வந்து வாழ்கிறது வந்து இந்த என்ட்ரன்ஸ்க்கு அந்த வழிக்கு இங்கிட்டு லைக் டுவர்ட்ஸ் தி அதர் பிளேசஸ் ஆஃப் எர்த்னு வச்சுப்போமா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஏஜோஜோட மாஜோஜ் வந்து ஏஜோஜ் அண்ட் மாஜோஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. தேர் இன்ஃப்ளிக்டிங் அஸ், எங்களை ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. எங்களோட உணவுகள்லேருந்து பயிர்கள்லேருந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்கள வாழ விட மாட்டாங்க அவங்க. ஏன்னா வந்து ஏஜோஜ் அண்ட் மாஜோஜ் வந்து ரொம்ப ஈவிலான பீப்புள். அவங்கள பற்றி பைபிள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு, குரான்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வந்து எப்படின்னா தே ஹவ் பீன், இப்போ இவங்க துல்கர்னைன் இருக்கிறாங்கல்ல, அவங்க இருந்த காலத்தில் ஸோ தே ஹவ் பீன், அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாத்தையும் வந்து அழிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பீப்புள். ஓகேயா. ஸோ அவங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு இந்த மவுண்டனுக்கு 2 மவுண்டனுக்கு நடுவில் ஒரு வால் கட்டிடுங்க, எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நாங்கள் வந்து உங்களுக்கு கிஃப்ட்லாம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது துல்கர்னைன் சொல்லுவாங்க, எனக்கு அல்லாவே போதுமானவன், நீங்கள் வந்து உங்களோட மக்களை வச்சு எனக்கு ஜஸ்ட்டு லேபருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், லேபர் ஒர்க் பண்ணுங்கள், நான் வந்து இந்த வால் நான் இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்பு இருக்குல்ல, செம்பு, அந்த செம்பு செம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து உருக்கி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ செம்புனா வந்து காப்பர் அதை உருக்கி எடுத்துகிட்டு வாங்க. அதை நான் வந்து இங்கே வந்து மீன்வாயில் செவர் கட்டிட்டு துல்கர்னைன் என்ன பண்ணுறாங்க, துல்கர்னைனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தான், லைக் ஹீ கேன் கேரி ஹியூஜ் வெயிட்ஸ். ஸோ அவங்க வந்து அந்த இதை அப்படியே எடுத்து அந்த வால் மேலே ஊற்றிட்டாங்க. ஸோ அந்த வால் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக சீல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஏஜோஜ் அண்ட் மாஜோஜ் வந்து அங்கிட்டிருந்து இங்கே வரவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதில் இன்னொரு சொல்கிறாங்கன்னா, இது குரானிக் வேர்ஸ்லேயே வரும். துல்கர்னைன் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா வந்து இந்த வாளை வந்து உடைக்கணும்னு நினச்சிட்டான்னா அது இவனுக்கு உடைக்கிறது வந்து ஒரு ஒரு செகண்ட் கூட எடுக்காது. பட் அல்லாஹ் தஆலா ப்ரொடெக்ட் பண்ண நினச்சிட்டான்னா அல்லாஹ் ப்ரொடெக்ட் பண்ணுவான். ஸோ நீங்கள் வந்து அல்லாஹ் நம்பிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் ஹீ வில் கோ அஹெட். ஸோ இது என்ன சொல்லப்படுதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லியிருக்காங்க தட் இந்த வால் வந்து உடையிறது வந்து பிளேஸ் ஆஃப் த டைம் ஆஃப் ஆர், லைக் வென் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கோயிங் டு கம். அந்த மேஜர் சைன்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் ஒன் ஆஃப் த சைன் இது. ஏஜோஜ் அண்ட் மாஜோஜ் வந்து உலகத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க, அந்த வால்லேருந்து குடஞ்சிக்கிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, எவ்ரி டைம் வென் ப்ரேயர் கால்ஸ், லைக் அதான் வந்து சொல்ல போகும்போது இப்போ கான்ஸ்டண்ட்டாக வந்து அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, நோண்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் எவ்ரி டைம் வென் அதான் கால்ஸ், அந்த செவர் வந்து மறுபடியும் வந்து இட் கம்ஸ் பேக் டு த ஒரிஜினல். ஸோ அந்த மாதிரி சொல்லப்படுது. ஸோ உலகத்தில் எங்கெங்கே இப்போது உலகத்தில் டைம் எடுத்துக்கிட்டால் வந்து அதான் சொல்லாத இடமே இருக்காது. ஸோ எல்லா டைம் ஜோன்லேயும் வந்து ஆஃப்டர் ப்ரேயர் வரத்தான் செய்யும்ல. ஸோ கான்ஸ்டண்ட்டாக வந்து அந்த வாலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணத்தான் செய்யுது. பட் when the time of day of judgment will come during a time when the confusion is more. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த செவர் வந்து உடையப்படும், அவங்க வெளியே வருவாங்க. In answer to the third question, the revelation affirmed the spirit's transcendence over mind of man, which is incapable of grasping it. They will question thee concerning the spirit. Say, the spirit proceedeth from the command of my Lord, and ye have not been given the knowledge save only a little. So, இது வந்து தான் நம்ம பேசிகிட்டு இருந்தது. லாஸ்ட் டைம் அந்த வேர்ட்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இது மாதிரி ஸ்பிரிட் நான் என்ன அப்படின்றது தெரியலை. லைலத்துல் கத்ர் டைமில் வந்து ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிட் வில் ஃப்ளோ ஃப்ரம் ஹெவன்ஸ், தே வில் கம் ஃப்ரம் ஹெவன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஸ்பிரிட்னா என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன்ல. இதில் வந்து குரானிக் வேர்ஸே வந்து வந்திருக்கு. என்னென்னா ஜூஸும் பாருங்கள் இதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க, விச் இஸ்
வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ என்னன்னா இப்போது அல்லாஹ் தஆலா வந்து ஸ்பிரிட்ன்றது வந்து என்ன ஒரு விஷயம்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அல்லாஹ், லைக் இட் இஸ் ஃப்ரம் அல்லாஹ் அண்ட் இட் கனெக்ட்ஸ் வித் மைண்ட் ஆஃப் தி மேன். சரியா? ஸோ we don't know what form it is or anything like that, but it connects with the mind of the man. அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்மளால் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ வேர்ட்ஸ் வந்து எக்ஸாக்டாக என்ன சொல்லுதுன்னா, the spirit proceedeth, they will question thee concerning the spirit, say the spirit proceedeth from the command of my lord. அப்போது வந்து அவங்க ஸ்பிரிட்டை பற்றி கேட்க போகும்போது நீங்கள் சொல்லுங்கள், ஸ்பிரிட்ன்றது அல்லாட்ட இருந்து வர்ற விஷயம். அண்ட் ye have not been given knowledge save only a little. உங்களுக்கு அந்த பற்றி நாலேஜ் வந்து கம்மியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா he didn't explain further. So the Jews had been very eager to hear what answers Muhammad had given to their questions, and with regard to this last sentence about knowledge, they had asked him at first opportunity if it referred to his people or to them. To both of you, said the prophet, whereupon they protested that they had been given knowledge of all things, for they had read the Torah, in which an exposition of everything, as the Quran itself affirmed. ஸோ இப்போது ஜூஸ் வந்து இந்த பதிலை வந்து கேட்டோன்னே அவங்க த வெரி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அவங்க கேட்குறாங்க, இது வந்து யாரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க? இந்த நாலேஜ் வந்து கம்மியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க? இது வந்து உங்களோட பீப்புளை பற்றி சொல்கிறீங்களா? இஃப் இட் ரெஃபர் டு ஹிஸ் பீப்புள் ஆர் டு தெம், நீங்கள் உங்களோட குறைஷோட பீப்புளை பற்றி சொல்கிறீங்களா இல்லை எங்களை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, டு போத் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதனால ஏன்னா ஜூஸ்க்கு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு தலகணம் இருக்குது. அவங்க வந்து என்னென்னா தே நோ எவ்ரி திங்னு அவங்களுக்கு ஒரு நினப்பு எப்பயுமே. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு அரகன்ஸ் எப்பயுமே இருக்கத்தான் செய்யுது. ஸோ அவங்க தோராவை வந்து அவங்களுக்கு தோரான்றது வந்து அவங்களுக்கு ரிவீல் பண்ணப்பட்ட புக்கு. இப்போ குர்ஆன்ன்ற மாதிரி தௌராத்ன்றது அவங்களுக்கு ரிவீல் பண்ண புக்கு. ஸோ அந்த புக்கில் வந்து சில பல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய காம்ப்ரிஹென்சிவான விஷயம்னு சொல்லப்பட்டுச்சு. பட் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை வாங்கிட்டு அது அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சாலுமே அதை வந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணல. தே வாண்டட் டு ஆல்வேஸ் கோ இன் தேர் ஓன் வே. எங்கள் இடத்துல டீவியேஷன் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு அந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அதனால அதுவும் அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ பட் அவங்களோட தலகணம் மட்டும் இறங்கலை. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமையும் வச்சுட்டு அந்த தோராத்தையும் வச்சுட்டு தே ஸ்டில் ஃபீல் லைக் தே ஆர் த பீப்புள் இன் த ரைட் பாத். But God always, He's been sending prophets to this world. So, அதோட இது என்னன்னா, இப்போ அல்லாஹ் வந்து ஒரு நபிமாரை அனுப்பி அவங்களுக்கு ஒரு இதை அனுப்பிட்டா அவங்கள டெஸ்ட் பண்ணலாம். பட் அவங்கள அரகன்ஸ் வழியாக நம்பாமல் இருக்கக்கூடாது. பட் ஜூஸ் தே டூ தட். அவங்க வந்து ப்ராஃபட் முஹம்மடை வந்து லாஸ்ட் மெசேஜ்ன்னு அவங்க ஏற்றுக்கிட்டாலுமே பட் அவங்க கொண்டு வந்த மெசேஜை ஏற்றுக்க மாட்டாங்க. தே நோ. பட் இருந்தாலுமே அவங்களோட அரகன்ஸ்னால இல்லை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் வந்து இல்லை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. they say lot of blasphemy also, so I don't want to say it, but it's okay anyways. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். The prophet answered that all is but little in respect of God's own knowledge, yet have ye therein enough for your needs, if ye would but practice it. So ரசூல் அடுத்த வேர்ஸ் வந்து என்ன வருதுன்னா, தட் ஆல் இஸ் பட் லிட்டில் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் காட்ஸ் ஓன் நாலேஜ், yet have ye therein enough for your needs, if ye would but practice it. இதோட அர்த்தம் என்னென்னா, உங்களுக்கு இந்த நாலேஜே வந்து உங்களுக்கு போதுமானது, உங்களுக்கு எனஃப் ஆனது. ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது அல்லாஹ்வோட ஓன் நாலேஜ்லேருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் இதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்றதான் இதோட அர்த்தம். It was then that there came the revelation about the words of God, which express merely a part of his knowledge. If all the trees in earth were pens, and if the sea eked out by 7 seas more were ink, the words of God could not be written out unto their end. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ரெவல்யூஷனும் வந்தது. என்னென்னா, எல்லா மரங்களை பெண்ணாக்குனாலும் எல்லா சீயை எடுத்து இங்காக்குனாலும் அல்லாவோட வேர்ட்ஸை வந்து எழுதி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ த நாலேஜ் வாட் அல்லாஹ் ஹேஸ்
is no match to this world or no match to any of the thing that is on this entire universe. So இது வந்து it is about the words of God. So அல்லாஹ்வோட வேர்டுன்றது வந்து it is a very very important thing. அதோட சிக்னிஃபிகன்ஸை வந்து நம்ம வந்து நினச்சா it is a profound thing actually. நம்ம அதை யோசிச்சு பார்க்க we will be amazed. ஏன்னா இப்போ ஈசா அலை இஸ்லாமையும் வந்து அல்லாஹ் தஆலா வேர்ட்னால தான் வர வச்சான். இட் இஸ் லைக் வேர்ட் இன்டு ஃப்ளஷ். நம்ம அதை ஒரு சாப்டரில் பார்த்துருக்கோம், ரைட்? இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்ட் பிகேம் குரான். வேர்ட் பிகேம் லைக் நமக்கு வேர்ட் வந்து நம்மளுக்கு ரீட் பண்ணுறதுக்கு மாதிரி ஃபார்மில் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த உலகம் க்ரியேட் பண்ணது வேர்ட் பிகேம் தி என்டையர் யூனிவர்ஸ். ஸோ அல்லாஹ்வோட வேர்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ். The leaders of Quraysh had not bound themselves to take the advice of the rabbis, nor did the rabbis themselves recognize the Prophet, despite his having answered their questions beyond all their expectations. But the answers served to convert others, and the more his followers increased, the more his opponents felt that their community and their way of life was in danger. And the more resolutely they organized their persecution of all those converts who could be ill-treated with impunity. Each clan dealt with its own Muslims. They would imprison them and torment them with beating and hunger and thirst. They would stretch them out on the sun-baked earth of Makkah when the heat was at its height to make them renounce their religion. So, இந்த ஆன்சரை எல்லாம் கேட்டதுக்கப்புறம் குரைஷும் சரி, அவங்களோட ரப்பாய்ஸும் சரி, ஒரு சைடு குரைஷ் வந்து என்னென்னா அந்த குரைஷி லீடர்ஸ்லாம் வந்து ஸ்டில் டியூ டு தேர் அரகன்ஸ் தேர் ஐஸ் ஆர் பிளைண்ட் ஃபோல்டட், ஸோ தேர் நாட் சீயிங் த ட்ரூத். இன்னொரு சைடு ரப்பாய்ஸ் தெம்செல்ஃப், பிகாஸ் தே ஆர் த ஒன் ஹூ கேவ் தோஸ் கொஸ்டின்ஸ். இந்த 3 கொஸ்டினை கேளுங்க, அப்போ தான் வந்து அந்த கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் பண்ணார்னா ஹீ இஸ் அ ப்ராஃபெட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி சொன்ன வாய் அவங்களுக்கு, once all the answers they got, even beyond their expectations, they are not accepting. They are not paying heed to this. But on the other hand, என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் வந்து இஸ்லாத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர எங்கே அவங்களோட வாழ்க்கை முறை வந்து பாதிக்கப்பட்டுருமோ, எல்லா மக்களும் வந்து இஸ்லாத்தை தழுவிடுவாங்களோன்ற பயம் அவங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. இதனால அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, சில மன்னிக்க முடியாத சில வேலைகள்லாம் அவங்களாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, ஒரு டேஞ்சரான ப்ளஸ் வந்து ஒரு அன்ஃபேரான விஷயங்கள்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா அதை விகரஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெசல்யூட்லின்ற வேர்ட் இருக்குது. ரெசல்யூட்லினா இட்ஸ் லைக் ஃபர்மாக, ரொம்ப விகரஸாக அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே ஆர்கனைஸ் தேர் பர்சிக்யூஷன் ஆஃப் ஆல் தோஸ் கன்வெர்ட்ஸ் ஹூ குட் பி இல் ட்ரீட்டட் வித் இம்ப்யூனிட்டி. அப்போது இம்ப்யூனிட்டினா இட்ஸ் லைக் விதவுட் பனிஷ்மெண்ட். ஸோ இவங்க என்ன இது பண்ணுறாங்க, அவங்க பர்சிக்யூஷன்னா இட் இஸ் லைக் ஒரு இதை க்ரைம் ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன எந்த சென்டென்ஸில் சொல்ல வராங்கன்னா, அவங்களோட க்ரைம் அகைன்ஸ்ட் தோஸ் பீப்புள், அதுவும் எந்த மாதிரி பீப்புள் அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஹூ குட் பி இல் ட்ரீட்டட் வித் இம்ப்யூனிட்டி. அவங்கள இல் ட்ரீட் பண்ணாலுமே இவங்க வந்து எந்த பண்ணி யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, ஆதரவு இல்லாத மக்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மக்களையா அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈச் கிளான் டெல்ட் வித் இட்ஸ் ஓன் முஸ்லிம்ஸ். அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு கிளானுமே வந்து அவங்களோட அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, இந்த ஸ்லேவ்ஸு, வேலைக்காரங்க, இந்த மாதிரி ஆளுங்களையா வந்து சூஸ் பண்ணி அவங்கள வந்து ப்ரிசனில் போட்டு அடைச்சி அவங்கள டார்ச்சர் பண்ணி சாப்பாடு தண்ணி இல்லாமல் போட்டு, சில பேர்லாம் வந்து தே வென்ட் டு அன் எக்ஸ்ட்ரீம், அவங்கள கொண்டு வந்து மணலில் போட்டு, உச்சி வெயில் அடிக்க போகும்போது மணலில் கொதிக்கிற பாலைவனல் மணலில் போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி நீ ரினவுன்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரினவுன்ஸ்னா கிவ் அப். த சீஃப் ஆஃப் ஜுமா உமையா
had an African slave named Bilal who was a firm believer. Umayyah would take him out at noon in an open space and would have him pinned to the ground with a large rock on his chest, swearing that he should stay like that until he died. Or he renounced Muhammad and worshipped Allat al-Uzza. While he endured this, Bilal would say, "One, one." And it happened that the aged Warqa came past when he was suffering this torment and repeating, "One, one." "It is indeed one, one, O Bilal," said Warqa. Then turning to Umayyah, he said, "I swear by God that if ye kill him, thus I will make his grave a shrine." ஸோ ரொம்ப ஒரு அன்ஃபேரான திங்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, சீஃப் ஆஃப் ஜுமா இவரை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு லாஸ்ட் அந்த ஆறில் வந்து வரும் தட் நிறையா பேர் வந்து அவங்களோட வேறு முகத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெவலேஷன்ஸ் எப்படி பிரித்தறிதுன்னு சொல்ல போகும்போது அந்த நேரத்தில் இவரோட பேர் வரும். ஹி வாஸ் லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் அ பிலீவர். ஸோ இந்த உமையான்றவருக்கு வந்து பிலால்னு ஒரு ஸ்லேவ் இருந்தாங்க. ஸோ உமையா வுட் டேக் ஹிம் அவுட் அட் நூன். நல்ல உச்சி வெயில் இருக்க போகும்போது டெசர்ட்டில் தூக்கிட்டு போய் அவரை படுக்க வச்சு அவர் மேலே வந்து ஒரு பெரிய ராக்கை வச்சுருவாங்க. ஸோ தட் அவர் கொஞ்சம் கூட முதுவை தூக்க முடியாது. அந்த கொதிக்கிற மணலில் அவரை படுக்க வச்சு கொஞ்சம் கூட அவரை முதுவை தூக்க விடாமல் வச்சுட்டு ஹி வுட் சே லைக் நான் உன்னை இப்படியே வந்து சாக விட்டுருவேன். நீ வந்து அல்லாத் அல்-உஸாவை வந்து மறுபடியும் நீ வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கணும். முகமதை வந்து யூ ஹேவ் டு ரினவுன்ஸ் இட் அப்படின்னு சொல்லுவார். பட் இவ்வளோ டார்மெண்ட் அவர் அனுபவிக்கும் போதும் ஹி வுட் சே ஒன் ஒன், அல்லாஹ் ஒருத்தன் தான்ற மீன் பண்ணுவார். இப்போது அந்த வழியில் வந்து வரக்கா வர்றாரு. வரக்கா வரப்போகும்போது இந்த பனிஷ்மெண்ட்டை வந்து அவங்க நடக்கிறத பார்க்க போகும்போது அதை பனிஷ்மெண்ட் கொடுக்க போகும்போது பிலால் ஒன்னு சொல்கிறத பார்த்துட்டு அவர் வந்து சொல்வார், இட் இஸ் இன்டீட் ஒன் ஓ பிலால். அப்போது அவருக்கு வந்து ஒரு அஃபர்மேஷன் கொடுக்குறாரு. உண்மை நீ வந்து கரெக்டான விஷயந்தான் பண்ணுற, கீப் கண்டினியூவிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவரை உமையாவை திரும்பிட்டு சொல்லுவார், நீ மட்டும் இவரை கொண்டுட்டேன்னா ஐ வில் மேக் இஸ் கிரேவ் அ ஷ்ரைன். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஸ்லேவ் மேலே வந்து ஒரு இது இருக்காதுல்ல. ஸோ இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு தெரியல. இதில் வந்து என்ன சொல்யூஷன் இருக்குது, இப்போ ஒருத்தவர் ஸ்லேவ்னா அவர் என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் தான் அந்த காலத்தில் இருந்தது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு லா எதுவுமே இப்போ கிடையாது. இப்போ இந்த காலத்தில் நம்ம ஒர்க்கர் லா இப்படின்லாம் வச்சுருக்கோம்ல. பட் அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது. தேவர் கம்ப்ளீட்லி ஃபாலோயிங் பேகனிசம். அவங்கள்ட்ட வந்து தட்ஸ் ஹவு தே வேர். குரைஷ் அப்படி தான் இருந்தாங்க அவங்க. ஸோ இவர் சொல்கிறாரு, நீ அவரை கொண்டேன்னா இவர் த்ரெட்டன் பண்ணுறதுக்காக அவரோட கிரேவை நான் ஷ்ரைன் ஆக்கிடுவேன். ஸோ அந்த எக்ஸாம்பிளை வச்சு நிறைய பேர் இன்னும் கன்வெர்ட் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி அவர் த்ரெட்டன் பண்ணுறாரு அவரை. எவ்ரி மேன் ஆஃப் குரைஷ் lived amongst his own clan, and Abu Bakr had acquired a house amongst the dwellings of Bani Jumma. This meant that they had more opportunities of seeing the Prophet than most other clans, for he used to visit Abu Bakr every afternoon. And it is said that part of Prophet's message is always written on his face. The face of Abu Bakr was also something of a book, and his presence in that quarter of Makkah, previously welcomed as an asset by the whole clan, was now a source of anxiety to its leaders. It was through him that Bilal had entered Islam, and when he saw how they were torturing him, he said to Umayyah, "Hast thou no fear of God to treat this poor man thus? It's thou though who hast corrupted him," retorted Umayyah. "So save him from what thou seest." "I will," said Abu Bakr. "I have a black youth who is tougher and sturdier than he, a man of thy religion. Him will I give thee for Bilal." Umayyah agreed, and Abu Bakr took Bilal and set him free. ஸோ எல்லா குறைஷுமே வந்து அவங்களோட ஓன் கிளானில் அந்த மாதிரியே ஓன் கிளான்லே வாழலை. சில பேர் வந்து வேற ஒரு கிளானுக்கு நியராகவும் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இப்போ அபுபக்கர் ரலியல்லாஹு வந்து அவங்க என்னென்னா, he had
acquired a house amongst the dwelling of Bani Jumma. இப்போ பனி ஜும்மா இருக்கிறாங்கல்ல, உம்மையோட கிளான், அவரோட அந்த அந்த கார்னர்லேயே அவங்க வந்து வாழ்ந்தாங்க. ஸோ திஸ் மீன்ஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹீ கேன் விசிட் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வெரி ஆஃப்டன். எல்லா மத்தியானமும் வந்துடுவாங்க, ஜும்மா லைக் எவ்ரி ஆஃப்டர்நூன் வந்து அவங்கள மீட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ இது அது சொல்லப்படுது இந்த மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவே அவங்களோட முகமே வந்து ஒரு புக்கு மாதிரி, லைக் புக்கு மாதிரின்ற ஒரு ரெஃபரன்ஸ் என்னென்னா, ஒரு லைக் அவங்கள பார்த்தா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். அவங்களோட நடவடிக்கையும் சரி, அவங்களோட ஆக்ஷன்ஸும் சரி, அதெல்லாம் பார்க்க போகும்போது நம்ம நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்க முடியும். அவங்க ப்ரெசன்ஸே வந்து மக்கால வந்து அந்த இடத்துல அவங்க இருந்தது வந்து பீப்புள் தி வெல்கம்ட், அவங்க இருந்தது வந்து நிறைய பேர் விரும்பினாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கான்ட்ரரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இஸ்லாத்தை தழுவிட்டதுனால அவங்களோட ப்ரெசன்ஸே வந்து குரைஷ் லீடர்ஸ்க்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவே எப்படின்னா அவங்களே இஸ்லாத்தை தழுவுனது வந்து இவங்க மூலியமாக தான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மூலியமாக தான். ஸோ அவங்கள வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறத பார்க்குறப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, உனக்கு ஒரு அல்லாஹ் மேலே பயமே இல்லையா, நீ ஏன் இப்படி இந்த புவர் மேனை போய் இப்படி கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு கேட்க போகும்போது அவர் சொல்லுவார், நீ தான் அவரை கரெக்ட் பண்ணிட்ட. ஸோ வந்து வாட் எவர் மிஸ்டேக் யூ டிட், இப்போது ஸோ சேவ் இம் ஃப்ரம் வாட் தோ சீஸ்ட் அப்படின்னா, நீங்கள் பார்க்குற விஷயத்துலேருந்து அவரை சேவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் தான் அவரை கரெக்ட் பண்ணீங்க, அதனால தான் அவர் அனுபவிக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்க்குற விஷயத்துலேருந்து அவரை சேவ் பண்ணுங்கன்னொன்னே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஐ வில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட ஒரு பிளாக் யூத் இருந்தாங்க. லைக் இட்ஸ் லைக் எக்ஸாக்ட்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி தான், அவரை விட கொஞ்சம் ரொம்ப ஸ்டர்டியான ஆள் கூட. ஸோ அவர் சொல்கிறாரு, இவர் வந்து இவரை விட ஸ்ட்ராங்கான ஆள், அண்டு வந்து ஹீ இஸ் ஆஃப் உங்களோட ரிலீஜன் தான், அவரை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், நீங்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உமையா வந்து ஹி அக்ரீட் அண்ட் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு டுக் பிலால் அண்ட் செட் ஹிம் ஃப்ரீ. ஸோ பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை ட்ரேட் பண்ணிவிட்டு அவங்கள ஃப்ரீயாக வந்து விட்டுடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் நோட் பண்ணுவீங்க, லைக் whenever we say அபூபக்கர் சித்திக் அவங்க பேரை சொல்ல போகும்போதும் பிலால் அவங்க பேரை சொல்ல போகும்போது we say ரலியல்லாஹு அன்ஹு. ஸோ இது வந்து என்னென்னா சஹாபாக்கள்னு சொல்லப்படுவாங்க. சஹாபாக்கள்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கூட வாழ்ந்த மக்கள், அவர்களோட வாழ்ந்து அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட டைரெக்டாக ரெவலேஷன்ஸை கற்று வாழ்ந்த மக்களை சஹாபாக்கள்னு சொல்லப்படுது. சக மக்கள்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் தமிழில். ஸோ அந்த மாதிரி சஹாபாக்கள். ஸோ அவங்க வந்து அவங்கள நம்ம வந்து குறிப்பிட போகும்போது எப்போவுமே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வி சே ரலியல்லாஹு அன்ஹு. ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னா அதோட மீனிங் மே அல்லாஹ் பி ப்ளீஸ்ட் வித் ஹிம். ஸோ ஆம்பளை சஹாபாக்களை சொல்ல போகும்போது நம்ம ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லுவோம். பெண்கள் சஹாபாக்களை சொல்ல போகும்போது வில் சே ரலியல்லாஹு அன்ஹுமா. ஸோ இதுவும் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ அரபிக்கில் வந்து தேர் இஸ் அ மேல் கிராமர்லேயே பார்த்தீங்கன்னா மேலே டினோட் பண்ணுற ஒரு வார்த்தையும் இருக்குது, ஃபீமேலை டினோட் பண்ணுற ஒரு வார்த்தையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸிஃபிகேஷன் தான் இது. He had already set free 6 others, the first one being Amir bin Fuhaira, a man of great spiritual strength, who had been one of the earliest converts. Amir was a shepherd, and after he was freed, he took charge of Abu Bakr's flocks. Another of those whom he set free was a slave girl belonging to Umar. She had entered Islam, and Umar was beating her to make her renounce it. When Abu Bakr happened to pass by and asked him if he would sell her to him, Umar agreed, whereupon Abu Bakr brought her and set her free. Among the most relentless of the persecutors was Abu Jahl. If a convert had a powerful family to defend him, Abu Jahl would merely insult him and promise to ruin his reputation and make him a laughing stock. If he were a merchant, he would threaten to stop his trade by organizing a general boycott of his goods so that he would be
he would be ruined. If he were weak and unprotected of his own clan, he would have him tortured. And he had powerful allies in many other clans whom he could persuade to do the same with their own weak and unprotected converts. ஸோ இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்து பிலால் ரலியல்லாஹு மட்டும் ஃப்ரீ பண்ணல. ஹி ஹேட் ஆல்ரெடி ஃப்ரீட் 6 others. 6 பேரை வந்து இதுக்கு முன்னாடி 6 பேரை ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முதல்ல அவங்க ஃப்ரீ பண்ணது வந்து அமீர் பின் ஃபுஹைரா. அவர் வந்து அ மேன் ஆஃப் கிரேட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்னு சொல்லப்படுது. இப்போது இந்த டினோஷன் வந்து நிறைய பேருக்கு ஈஸியாக அது சொல்லிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லப்படுற ஆள் வந்து லைக் ஹீல் பி வெரி ஃபர்ம். அவர் லைக் அவரோட பர்சனாலிட்டி வந்து வாட் எவர் இட் இஸ், அவர் ஹீ வில் டேக் ரைட் ஆர் ராங் டெசிஷன் பேஸ்ட் ஆன் அல்லாஹ். அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். ஸோ அமீர் வாஸ் அ ஷெப்பர்ட். ஓகேயா, அதனால வந்து அவர் ஃப்ரீ ஆனன்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஃப்ளாக்ஸை வந்து அவர் எடுத்துக்கிறார், அமீர் ரலியல்லாஹு அன்ஹு. ஸோ இதில் இன்னொருத்தவங்க வந்து என்னென்னா ஒரு ஸ்லேவ் கேர்ளையும் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஹூ வில் பி ரலியல்லாஹு அன்ஹுமா, ரைட்? அவங்க பேர் இதில் மென்ஷன் பண்ணல. She had entered Islam and Umar was beating her to make her renounce it. So உமர் வந்து அவங்களோட ஸ்லேவ்கள் அது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரினவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி he was also like one among the clans, right? clan leaders. ஸோ அவங்களும் இதே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த சைடு போயிட்டு இருக்க போகும்போது அவங்கள பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு உங்களை செல் பண்ணுவீங்களான்னு கேட்டோன்னே ஹி அக்ரீட். ஸோ அவங்களையும் விலைக்கு வாங்கிட்டு ஹி ஃப்ரீட். இதில் ரொம்ப மோசமான ஒரு ப்ராசிக்யூட்டர் யாருன்னா பர்சிக்யூட்டர் யாருன்னா அபுஜஹல். அபுஜஹல் வந்து எவ்வளோ கொடூரமான ஒரு எதிரினா, லைக் முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். அவரோட பேர் வேறு. அபுஜஹல்னா அவரோட பேருக்கு என்ன மீனிங்னா ஃபாதர் ஆஃப் இக்னரன்ஸ். ஸோ அவரோட ஆக்சுவல் நேம் இஸ் சம்திங் எல்ஸ். பட் இந்த பேர் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது பிகாஸ் அந்த லெவல் ஆஃப் ஒரு அரகன்ஸ் அவர் மனசில். அண்ட் வந்து ஹீ வாஸ் ஜஸ்ட் ரூத்லெஸ். ஜஸ்ட் அவரோட ஒரு மனசில் இருக்கிற மோட்டிவ் அடைகிறதுக்காக ஹீ வில் டூ எனிதிங். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. ஸோ இப்போது ஒரு கன்வெர்ட் ஆனவங்க வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபேமிலியாக இருந்தால் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ நிறைய பேர் அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு சரி ஓகே வெல்த்தி ஃபேமிலியில் இருக்கிறாரு, அவரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் அவரை வந்து இவர் பப்ளிக்காக போய் இன்சல்ட் பண்ணுவார். அவரை வந்து ரொம்ப தவறாக பேசிட்டு அவரை இன்சல்ட் பண்ணிவிட்டு ஹியூமிலியேட் பண்ணுறாரு. அதிகமாக ஹியூமிலியேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நான் அவங்கள வந்து இது பண்ணிடுவேன், லைக் உங்களை நான் லாஃபிங் ஸ்டாக்னா லைக் எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிடுவேன், சந்தி சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அவரை வந்து பாய்காட் பண்ணிடுவார். இவரோட தெரிஞ்ச ஆளுங்களெல்லாம் வச்சு, பிகாஸ் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஹெட், தெரிஞ்ச ஆளுங்களெல்லாம் வச்சு அவங்களோட ஸ்டாக்கை எதுவுமே வாங்காமல் பண்ணுற மாதிரி. ஸோ அவரோட ப்ராடக்ட் எல்லாமே ராட் ஆகி இதாகிற மாதிரி. ஸோ அவரோட இப்போ மேபி லைக் இஃப் இஸ் அ டெக்ஸ்டைல் ஓனர் ஆல்சோ அகெயின் லைக் சேம் திங், ரைட்? இஃப் நோபடி பைஸ் த திங் ஹி வில் அகெயின் லைக் பி இன் லாஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது. வீக்காக இருந்தால் லைக் ஹி வில் டூ எனிதிங், லைக் ஹி வில் டார்ச்சர் தெம், ஹி வில் ஐ டோன்ட் நோ, ஹி வில் கில் தெம் ஆர் எந்த லெவல் வேணாலும் ஹி வில் கோ. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அபுஜஹல். அண்ட் ஹி வாஸ் நாட் ஒன்லி ஹிம்செல்ஃப், அவரோட சக ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டைமே வந்து சொல்லி he will ask them he will urge them to do the same level, he will urge them to give the same level of treatment to the Muslim. அந்த மாதிரி ஒரு ஆள். It was through him that his clansmen tortured 3 of their poorer confederates, Yasir, Sumaya and their son Ammar. They refused to renounce Islam and Sumaya died under the sufferings they inflicted on. So again like poor people ஓட நிலைமையை வந்து இப்படித்தான், லைக் எனிவேர் இன் த சொசைட்டி. இப்போ இந்த காலத்துலேயே நம்ம வந்து ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட். ஸோ
அபுஜஹல் மூலியமா அவரோட ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இதை பார்த்துட்டு அவர் மூலியமா வந்து என்ன பண்ணிட்டாங்க, யாசிர், சுமையா அண்டு அவங்களோட சன் அமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணாங்க. ஸோ டார்ச்சர் பண்ணதில் தே ரெஃப்யூஸ் டு ரெனவுன்ஸ் இஸ்லாம். அவங்களும் ஃபர்மாகவே இருந்துட்டாங்க. அப்போது சுமையர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க வந்து ஷீ டைட் ஆன் டியூ இந்த சஃபரிங்ஸில் வந்து இறந்த ஒன் ஆஃப் த இவங்களை வந்து ஷஹீத். ஷி வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட், லைக் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஷஹீத் women in Islam. ஷஹீத்னா வந்து who died in the name of in the way of Allah. ஸோ இவங்களோட சுச்சுவேஷன் வந்து ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு இறப்பு. இது வந்து நான் படிச்சிருக்கேன் இன்னொரு இடத்துல. எப்படின்னா சுமையர் ரலியல்லாஹு அன்ஹுவை வந்து அவங்க டார்ச்சர் பண்ணி அதிகமாக டார்ச்சர் பண்ணதில் ஷீ வாஸ் வெரி ஃபர்மாக இருந்தாங்க. அந்த ஃபர்ம்னஸை வந்து தாங்க முடியாமல் இவங்க லைக் அல்லாவே சொல்கிறான்ல, தே பிகம் லைக் தே கம் அவுட் வித் த மான்ஸ்ட்ரஸ் அவுட்ரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வேர்ஸில் வந்ததில்ல, லாஸ்ட் செஷன் வேர்ஸில். ஸோ அந்த இதில் அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தே டைட் ஹர் ஒன் ஆஃப் ஹர் லெக் இன் ஒன் கேமல் அண்ட் another of her leg in another camel and they made it run in the opposite direction. ஸோ அவங்க வந்து அப்படியே கேமல் வந்து லைக் ஹவு பவர்ஃபுல் இட் இஸ். ஸோ அது ஓட விட்டதில் அவங்க அப்படியே அவங்க கிழிஞ்சி இறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெத் இவங்களுக்கு. மே அல்லாஹ் கிவ் ஹர் தி யூனோ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து அதிகமான அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை வந்து மறுமையில் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். But some of the victims of Makhzum and of other clans could not endure what they were made to suffer, and their persecutors reduced them to a state when they could agree to anything. It was said to them, "Are not Allat al-Uzza your gods, as well as Allah?" They would say, "Yes, yes." And if a beetle crawled past them, they were asked, "Is it not this beetle your god as well as Allah?" They would say yes, simply in order to escape from a pain they could not endure. ஸோ அவங்க வந்து இப்போ மக்சூம் கிளானில் இருந்த சில பேர்கள் வந்து எப்படின்னா அந்த விக்டிம்ஸ் வந்து அவங்க வந்து என்னென்னா நடக்கிற டார்ச்சரை அவங்களால தாங்க முடியல. லைக் some of them are like really firm in their hearts. Some of them are like ஹார்ட்ஸ்லேயே நிறைய லெவல் இருக்குல்ல. ஸோ சில பேர் வந்து ஃபர்மாக இருந்தாங்கன்னா they'll always be firm. சில பேர் வந்து they will be firm but அவுட்வேர்டில் அவங்களால பனிஷ்மெண்ட்டை தாங்க முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கேட்க போகும்போது அந்த பனிஷ்மெண்ட் நடக்க போகும்போது லாத் அல்-உஸ்ஸா வந்து அவங்களோட காட் இல்லையா அல்லா மாதிரி அப்படின்னு கேட்க போகும்போது அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு பீட்டில் நடந்து போச்சுன்னா, க்ரால் பண்ணி போச்சுன்னா, அந்த பீட்டில் பார்த்துட்டு இதுவும் உங்கள் காட் இல்லையா அல்லா மாதிரி, இட்ஸ் லைக் மாக்கிங் அகெயின் யூனோ அல்லா மாதிரி அப்படின்னு சொன்னோன்னா தே வுட் சிம்பிளி சே எஸ் எஸ். ஏன்னா அவங்களால அந்த டார்மெண்ட்டை தாங்க முடியல, பனிஷ்மெண்ட்டை தாங்க முடியல. ஸோ அதனால அவங்க எஸ் எஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இன் தேர் ஹார்ட் தேவர் பியூர். These recantations were on the lips, not in the heart. But those who had made them could no longer practice Islam except in the greatest privacy, and some of them had no privacy at all. There was, however, an example for them in the recently revealed story of the young man who had left their people and taken refuge in God rather than submit to worshipping other gods. And when the Prophet saw that, although he escaped persecution himself, many of his followers did not, he said to them, "If we went to the country of the Abyssinians, ye would find there a king under whom none suffereth wrong. It is a land of sincerity in religion, until such time as God shall make for you a means of relief from what ye now are suffering." So some of his companions set off for Abyssinia, and this was the first immigration in Islam. So நான் முன்னாடி சொன்ன மாதிரி these recantations, like recantationsனா
So recantation, a statement that one no longer holds a particular opinion or belief. So just சும்மா சொல்கிறது, just for the sake of saying. ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாலும், பட் இவங்களோட நிலைமை என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, தே எஸ்கேப் ஃப்ரம் பனிஷ்மெண்ட், பட் தே ஹாவ் டு டூ தேர் ப்ராக்டிஸ். அவங்க ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ப்ரைவசியில் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, there was however an example for them in the recently revealed story of the young men who had left their people and taken refuge in God rather than to submit worshipping other gods. ஸோ இந்த இடத்துல ரைட்டர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. however ஒரு எக்ஸாம்பிள் இருந்தது. இவங்க வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிளை வந்து இவர் நம்ம முன்னாடி வைக்கிறார், லைக் அ கம்பேரிசன், யூனோ, ஜஸ்ட் ஃபார் த ரீடர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஹீ சேஸ் திஸ் ஆக்ஷன் இஸ் பெட்டர் தென் தட் அப்படின்ற மாதிரி ஒரு எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, ஆல்தோ ஹீ ஹேஸ் எஸ்கேப் த பர்சிக்யூஷன், பட் சம் ஆஃப் ஹிஸ் ஃபாலோவர்ஸ், மெனி ஆஃப் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் ஆர் நாட். எல்லாருமே வந்து அவங்க டார்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வஹி வருது. ஓகே, பிகாஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வில் நெவர் சே எனிதிங் ஆன் இஸ் ஓன். ஸோ அவங்களுக்கு இது வந்து வஹி வந்தது தான். ஸோ அபிசீனியாவை பற்றி ஒரு வஹி வருது. இங்கே வந்து நீங்கள் வந்து புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஸோ அது மூலிமா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹி இஸ் அட்வைசிங் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் ஆல்சோ டு கோ டு அபிசீனியா. அங்கே வந்து ஒரு கிங் இருக்கிறாரு. அங்கே அந்த கிங்குக்கு கீழே இருக்கிறவங்க யாருமே சஃபர் பண்ணுறது கிடையாது. ஹீ இஸ் அ வெரி ஜஸ்ட் ரூலர் அண்ட் அவர் வந்து அவரோட ரிலீஜனில் ரொம்ப சின்சியரான ஆள். until such time as God shall make for you a means of relief from what ye now are suffering. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு டைம் அல்லாஹ் தஆலா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸிஸ்டன்ஸை வந்து மக்களை கொடுக்குற வரைக்கும் நீங்கள் அங்கே போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ சம் ஆஃப் ஹிஸ் கம்பேனியன்ஸ் செட் ஆஃப் ஃபார் அபிசீனியா அண்ட் திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் இமிக்ரேஷன் இன் இஸ்லாம். ஸோ மக்காலேருந்து அபிசீனியாவுக்கு வந்து நடந்த ஃபஸ்ட்டு இமிக்ரேஷனு வந்து இஸ்லாத்துலேயே வந்து நடந்த ஃபஸ்ட்டு இமிக்ரேஷனு மக்கா டு அபிசீனியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மக்காலேருந்து ஸோ டுவர்ட்ஸ் இப்போ இந்த மேப்பில் வந்து இட் இஸ் லைக் டயக்னலி டுவர்ட்ஸ் த லெஃப்ட் பிலோ. ஓகேயா, அபிசீனியா நீங்கள் பார்ப்பீங்க, ரெட் சீயை கடந்து இங்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து இமிக்ரேஷன் நடந்தது. இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த செஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இஃப் எனிபடி ஹேவ் டவுட்ஸ் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். இது அது என்ன 3 questions? அது 3 questions தானே இப்போ செஷன்ல நடந்துச்சு. ஒன் ஆஃப் செஷன்ல அந்த கஹஃப் அப்புறம் அதுதான் அந்த 3 questions-ஆ? The 3 questions, one வந்து about the sleepers of Ephesus. Second one is about the traveler who has traveled between the west extreme to the east extreme. And the third question is about the spirit. What is the spirit? சரி, இப்போ இந்த 3 question தான் வந்து யாரை கேட்டா? இது வந்து அபிசீனியன்ஸ் இருக்கிறாங்கல்ல, சாரி அபிசீனியன்ஸ் ஜூஸ் வந்து அவங்க இந்த கேள்வியை கேட்டு வர்றாங்க. அதாவது இதுல வந்து என்ன ஒரு இதுனா, இப்போ ரெவலேஷன்ஸ் வந்து முன்னாடி வந்தது யாருக்கு? ஜூஸ்க்கு தான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் சரி, எல்லாமே பனு இஸ்ராயலுக்கு தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்த ப்ராஃபட்ஸும் வந்து நிறைய பேர் பனு இஸ்ராயலுக்கு வந்திருக்காங்க. ஓகேயா, இப்போ புக்கு அல்லாஹ்ட்ட இருந்து வந்த புக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து சொல்றது அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து குறைஷ்க்கு யாருக்குமே தெரியாது. சோ அதனால இந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்கிறதுனால 2 பேரும் அங்கே அனுப்பி அவங்கள்ட்ட இந்த கேள்வியை வந்து அவங்கள்ட்ட வந்து என்ன சொல்யூஷன், இந்த மாதிரி he is claiming himself that he is prophet of God, இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி வந்திருக்காங்கல்ல, இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்க போகும்போது அவங்க இந்த 3 questions வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஓகே, இப்போ ஜூஸ் வந்து ஜூஸ் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க. ஆமா, ஜூஸ் வந்து அந்த தூதர்கள்ட்ட சொல்லி அனுப்புறாங்க.
ஓகே சரி அவங்களும் வந்து சம் ஆஃப் த பீப்புள், அதாவது அந்த ஹிஸ்டரிய நம்ம டீப்பா படிக்க போகும்போது தெரியும். சம் ஆஃப் த சரி பீப்புள் இல்ல நீ மீடியம் விட்டுரு. the question is raised by the Jews to Prophet Muhammad peace be upon him, கரெக்ட்டா? எஸ். சரி இப்போ அந்த ஆன்சர் அந்த அந்த 3 விஷயம் தான் வந்து அந்த கஹஃப், அந்த கேவ் ஸ்டோரி, ஸ்பிரிட், அப்புறம் வேற என்னது? அபௌட் துல்கர்னைன், யாஜூஜ் மாஜூஜ். ஓகே ஆமா, யாஜூஜ் மாஜூஜ். சரி, என்ன இது क्वेश्चन என்ன? இப்போ இந்த கஹஃபோட ஆன்சர், கஹஃப் வந்து क्वेश्चनா ஆன்சரா? கஹஃப் வந்து ஆன்சர். வாட் இஸ் தி क्वेश्चन? the question was, அதாவது the question வந்து இதுதானே மச்சான். so they are, இது வந்து எப்படி தெரியுமா, இவங்களுக்கு வந்து யாருக்குமே தெரியாத ஹிஸ்டரி. இந்த 3 விஷயமுமே யாருக்குமே தெரியாது. சரி. அந்த காலத்துல வந்து இப்போ நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஏஜும் அந்த காலத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷனும் the way people communicate is like very minimal தானே. சோ அதுவும் இல்லாம அந்த ஸ்டோரி வந்து தோரால மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போதைக்கு. ஓகேயா? சோ இந்த இது வந்து இட்ஸ் a deep secretன்றனால இத பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ் குரைஷ், ஹி இஸ் an Arab country. ஆமா. சோ அதனால இந்த இதை பத்தி கேளுங்க. அதுவும் இந்த இன்சிடென்ட் எல்லாம் எப்ப வந்ததுன்னா நம்ம அந்த இயருமே கொடுத்திருந்தாங்க 300 சம்திங் பிசில தான் வந்து நடந்ததுன்னு சொல்லிட்டு. இட் வாஸ் பிஃபோர் கிரைஸ்ட். சரி, அப்போ இந்த கஹஃப் வந்து 300 இயர்ஸ் பிஃபோர் கிரைஸ்ட், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரதுக்கு முன்னாடி 300 வருஷம் முன்னாடி. ஆமா. ஓகே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் 300 வருஷமா, 300 வருஷத்துக்கு முன்னாடி. எஸ், எக்ஸாக்ட்லி. எனக்கு அந்த क्वेश्चंस ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டாங்களா, இல்ல இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது இத பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி வாட் யூ திங்க் அபௌட் திஸ், இத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் ப்ராஃபெட்டிக் இண்டிகேஷன்ஸ். எப்போ ஒரு ப்ராஃபெட்ஸ் வரப்போகும்போதும், இப்போ அல்லாஹ் வந்து தொடர்ச்சியா, இதோட சென்ஸ் என்ன தெரியுமா, அல்லாஹ் வந்து தொடர்ச்சியா வந்து ப்ராஃபெட்ஸை டைம் டு டைம் சென்ட் பண்ண போகும்போது, இப்போ அந்த மெசேஜஸ் எல்லாம் அந்த பீப்புள்கிட்ட மட்டும்தானே இருக்கும். முன்னாடி வந்து ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் வந்தாங்க. சோ அவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த பீப்புள், அந்த அவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் ரீடைன் ஆயிருக்கும். இப்போ இன்னொருத்தர் வந்து சம்பந்தமே இல்லாம இந்த கார்னர்ல இருந்து அல்லாஹ் வந்து என்ன அனுப்பிச்சான் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவரை டெஸ்ட் பண்றதுக்கு என்ன, அல்லாஹ் கொடுத்த மெசேஜை தானே வச்சு டெஸ்ட் பண்ணணும். So these three are the incidents which was mentioned in Torah. இப்போ அல்லாஹ்வோட மெசேஞ்சர்னா then he should also say the same thing. No, he shouldn't say something else. சோ அதுதான் வந்து அவங்க அங்க ட்ரை பண்றாங்க. they are testing the prophethood. இது வந்து எல்லா நபிமார்களுக்கும் நடந்தது. ஓகே. சோ எல்லா நபிமார்களுக்குமே அதுக்கு முந்தின கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்சர்ஸோட கேள்விகள் கேட்கப்பட்டது. பிகாஸ் தட் இயர்ஸ் ஆர் லைக், அது வந்து வருஷங்களுக்கு அப்புறம் 2-3 ஜெனரேஷன்ஸ் ஆர் 4-5 ஜெனரேஷன்ஸ்க்கு அப்புறம் நடந்த விஷயங்கள். சோ அந்த இன்ஃபர்மேஷன் அழிஞ்ச போயிருக்கும்ல. ஆமா. சோ இப்போ நீங்க ப்ராஃபட் ஆஃப் காட்னா டெல் மீ அபவுட் them அப்படின்னு சொல்ல போகும்போது, குரான்ல வந்து அல்லாஹ் gives the exact same revelation which has been told in Torah and some intriguing details. ஒரு நுணுக்கமான விஷயங்கள், தோரால சொல்லப்படாத விஷயங்கள் கூட எக்ஸ்ட்ராவா அல்லாஹ் தஆலா சொன்னான் குரான்ல to prove it, the fairness of it. அது அந்த சூராவை படிக்க போகும்போது தெரியும். அந்த டிரான்ஸ்லேஷனோ படிச்சு பாருங்க, அது தெரியும், நல்லபடியா தெரியும். எது கஹஃபா? சூரத்துல் கஹஃப். ரைட். சரி சரி சரி, ஓகே இன்ஷாஅல்லாஹ். ஓகே, இப்போ புரிஞ்சுது. ஓகே, இதோட டவுட் யாருக்கும் இல்லைன்னா இன்ஷால்லா நம்ம வழக்கமாக துவால முடிக்கிற மாதிரி இந்த தடவை முடிப்போம். எல்லோரும் உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணிவிட்டு, இஃப் யூ வாண்ட் டு சே ஆமீன் அவுட் லவுட் ஆர் இன் யுவர் ஹார்ட்ஸ், இட் இஸ் அப் டு யூ. பட் நீங்கள் அவுட்லோடாக சொல்கிறதுன்றது வந்து சுன்னத்தாக இருக்குது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களது மனைவிகள், பிள்ளைகள்,
உற்ற உறவினர்கள் அனைவர்களின் பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்களது நண்பர்களின் பெற்றோர்கள், மனைவிகள், பிள்ளைகள் அனைவர்களின் பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை நேரான வழியில் வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மார்க்கத்தில் தெளிவை ஊட்டுவாயாக. யா அல்லாஹ் இந்த சஹாபாக்கள் எப்படி பிணைப்போடு இஸ்லாத்தோடு இருந்தார்களோ அவ்வளவு பிணைப்போடு நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் ஷஹீதான அனைத்து சஹாபாக்களுக்கும் நன்மக்களுக்கும் எல்லோருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களது மனதை தெளிவுபடுத்துவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்துன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்துன் வக்கினா அதாபன்னார். வஸல்லல்லாஹு தஆலா கைர ஹல்கிஹி சைதினா வாலிஹி வஸ்ஹாபி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Inshallah, அடுத்த session is about Abyssinia. Let us see you all there.